இந்த மணி மேக்கிங் ஸ்கீம்ல நீங்க ஆன்லைன்லனாலும் சரி, ஆஃப்லைன்லனாலும் சரி, உங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய நீங்க இருந்துட்டு மேனேஜ் பண்ணணும். உங்களுக்காக ஒரு டீம், ஒரு அசெட் ஒண்ணு ஒர்க் பண்ணி உங்களுக்கு மணிய ஜெனரேட் பண்ணி தரணும். இப்படி ஒரு ஸ்கீம் ஒண்ணு நீங்க உருவாக்கலன்னு சொன்னா, நீங்க இந்த ஃபைனான்சியல் ரீதியான ஃப்ரீடம்ல வந்து ஃபெயிலியர் ஆன ஒரு பிளேஸ்ல இருப்பீங்கங்கிறது ஒரு பொதுவான எடுகோள். ஸோ அதுக்கு நாங்க உருவாக்க வேண்டிய ஒரு இன்கம் ஸ்கீம் தான் வந்து பெசிவ் இன்கம் ஸ்கீம். ஸோ இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீம் என்ன செய்யும்னா, நம்ம எமக்கு மணியை மேக் பண்ணி தரக்கூடிய ஒரு அசெட் பேசிஸை நம்ம உருவாக்கி விடுவோம். அது என்ன செய்யும்னா, எமக்காக எனி டைம் 24/7 வந்து எமக்காக ஒர்க் பண்ணும். எமக்காக ஏர்னிங்ஸை தந்துகிட்டே இருக்கும். அப்படி அதுவும் வந்து ஒரு குவாலிட்டியான அசெட்ஸை வந்து நாங்கள் உருவாக்கணும். அதாவது நாங்கள் எங்களோட கன்செப்டில் இப்போ நான் இந்த வீடியோட சொல்ல போகிறது, எங்களோட கிளாஸ்ல நாங்கள் பெசிவ் இன்கம் ஸ்கீம்ல ஒரு கான்செப்ட் ஒன்று ரன் பண்ணோம். என்னன்னா, இந்த சட்டர் ஸ்டோக், அடோபி ஸ்டோக் போன்ற வெப்சைட்ஸ்ல ராயல்ட்டி ஃப்ரீயான அசட்டுகளை நாங்கள் இங்கே அப்லோட் பண்ணோம். அது வீடியோஸ், இல்லஸ்ட்ரேஷன், ஃபோட்டோஸ், வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஜிஏஎஃப் இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அது வந்து யூசருக்கு, அதாவது இது தேவையான ஆட்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி பேசிஸ் ஆனதா இருக்கணும். ஓகே, இதுக்கு பெருசா நீங்க எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க எல்லாமே ஒரு கைடன்ஸுக்குள்ளேயும் ஒரு சிஸ்டத்துக்குள்ளேயும் இருக்குது. அதை வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம மணியை மேக் பண்ணுவோம். இது வெரி ஈஸியான கான்செப்ட். ஓகே, இப்போ நீங்க பெசிவ் இன்கம் ஸ்கீம் கான்செப்ட் எடுத்தீங்கன்னா, நான் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏன் இந்த ஏ இமேஜ் கான்செப்ட் எடுத்தோம்னா, நாங்க வந்து இதோட கம்பேர் பண்றோம் வேற பெசிவ் இன்கம் ஸ்கீம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று நம்ம ரன் பண்றோம் வைங்க, யூடியூப் சேனல் ஒன்று திறந்து அதுல வீடியோஸ் போட்டு அதுல இருந்து நாங்க மணி மேக் பண்றோம். இது வந்து ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம். ஸோ இந்த இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீம்ல அதே மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்றோம். அந்த வெப்சைட்ல இருந்து நமக்கு மணி மேக் பண்றோம். ஓகே, இந்த கான்செப்டே நாங்க எடுங்களேன். இப்போ இதுல என்ன விஷயம்னா, இது வந்து நாங்க பொதுவாகவே இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமா இருந்தாலும் சரி, பெசிவ் இன்கம் ஸ்கீமா இருந்தாலும் சரி, நாங்க மெயினா எதை யூஸ் பண்றோம்னா, எந்த கிரைட்டீரியா வச்சிருக்கோம்னா, இந்த நொலேஜ் இல்லைன்னு சொல்ற ஆட்களும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ நொலேஜ்னு சொன்னா, இப்போ நான் ஒரு கம்பேரிட்டிவ்லேயே சொல்றேன்னா, இப்போ நம்ம ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று கிரியேட் பண்ண போறோம்னா, வீடியோ ஷூட் பண்ணணும். அதை வந்து தேவையான எடிட்டிங் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இதை அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு மெட்டா டேட்டாஸ் செட் பண்ணணும், தம்ப்நெயில் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகு தான் அது லைவ்ல வரும். அதுக்கு பிறகு அந்த எஸ்இஓ ரிலேட்டடான ஒர்க் பார்க்கணும். இப்போ இந்த ப்ரொசஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் டெக்னிக்கல் வைஸான தேவைகள் இருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ இந்த இந்த இடத்துல வந்து ஒரு பிகினரா இருந்து அவர் வந்து அதை சக்சஸ் ஆகுறங்கிறது ஒரு சேலஞ்சிங் தான். பட் ஆகலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் கம்பேரிட்டிவ்ல சொல்றேன். ஸோ அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் ஒன்று ரன் பண்றதை பார்ப்போம். வெப்சைட்ல ஏதாவது ஒரு கண்டென்ட், நீங்க அஃபிலியேட் வெப்சைட் செய்தாலும் சரி, அல்லது கண்டென்ட் ரிலேட்டடான வெப்சைட் செய்தாலும் சரி, இதுல பாத்தீங்கன்னா அஃபிலியேட்டோட நம்ம ஒரு வெப்சைட் ரன் பண்ணோம்னா அதுக்கு டொமைன் ஹோஸ்டிங், அதே மாதிரி அஃபிலியேட் ப்ராடக்ட்டை கனெக்ட் பண்றது, அல்லது நீங்க கண்டென்ட் ரிலேட்டடான நீங்க அதுக்கு வந்து கண்டென்ட் ரைட் பண்றது, அதே மாதிரி இதை வந்து வெப்சைட்டுக்கு பெக்லிங் செட் பண்றது, இப்படி நிறைய எஸ்இஓ பண்றது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே இது பண்ணணும். அதே மாதிரி வெப்சைட்டுக்கு இடையில இடையில நிறைய விஷயங்கள் தாக்கம் செலுத்தும். அதையும் நீங்க இது பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஹோஸ்டிங்ல நீங்க பேசிக் லெவல்ல இருந்தா க்ரோத் ஆகிட்டு போகல ப்ரோ லெவலுக்கு போகணும். அந்த டைம்ல சில சில எரர்ஸ் வரும். அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி வந்து டெக்னிக்கல் வைஸாக நிறைய இஷ்யூகள் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஆளை தங்கியிருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ எரர் வந்தால் எரரை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு ஆளை ஹையர் பண்ணி அவர் ஊடாக செய்யற மாதிரி வந்துடும். ஸோ இப்படியெல்லாம் இல்லாம, ஓகே, இப்படியான ஒரு கான்செப்ட் இல்லாம நாங்க இங்க ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கும். ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கும். அந்த ப்ராம்ப்ட் எடுத்து இந்த இமேஜ் ஜெனரேஷன் வெப்சைட்ஸ்ல போட்டுட்டு அந்த இமேஜ் அல்லது வீடியோ இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து இந்த வெப்சைட்ல நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ இதுல வந்து மெட்டா டேட்டான்னு சொல்லுவோமே, இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாத்தையும் செட் பண்றதுக்கு ஏஐ ஆட்டோமேஷனும் இருக்குது. அந்த நான் வீடியோவும் போட்டிருக்கேன். அது வந்து ஓட்டோவா எல்லாத்தையும் செட் பண்ணி அதுவே செட் பண்ணி தந்துட்டு ஜஸ்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சப்மிட் பண்றது மட்டும்தான். அதே மாதிரி சேல்ஸ் நடக்க நடக்க ஓட்டோவா பேமெண்ட் வரும். அதுவும் நம்ம மெனுவலா இது பண்ண தேவையில்ல. நம்ம ஓட்டோவா பேமெண்ட் இது பண்ணலாம். சில வெப்சைட்டுக்கு மெனுவலா பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அப்ப இதுல பாருங்க ரிஸ்க் வந்து சரியான குறைய. அதுக்காகத்தான் நம்ம இந்த இமேஜ் கான்செப்ட் எடுத்தது. ஸோ இதுல இருந்து என்ன செய்யணும்னா, நீங்க குவாலிட்டி பேசிஸான அசெட்ஸை எந்த அளவுக்கு கூடுதலா எங்களை இஷ்டம். நாங்க ஒரு 2-3 மந்த்ஸ்ல தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நாங்க எங்களோட ஃபோக்கஸ், நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 6 இயர்ஸ் ஆகுது. எங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் தான். ஆனா ஒரு கட்டத்துல பிள்ளைகள் என்ன, எங்களுடைய கிளாஸ் பிள்ளைகளே இந்த ஆக்டிவ்ல இருந்து பெசிவுக்கு போறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து ஃபேக்கா நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் போய் சேர்ந்து சும்மா காசு இழந்துச்சு. அப்ப இந்த பிள்ளைகளை என்ன கிடைக்கும், நீங்களே ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீமை நீங்க எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நம்ம உருவாக்கி எடுத்தது தான் இது.
ஓகே. ஸோ அதனால நிறைய பேர் சக்ஸஸ் ஆகுறாங்க. நிறைய பேர் இதில் நீங்கள் டெலிகிராம் சேனலில் போய் பாருங்க. நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதில் சோஷியல் மீடியா பயோஸில் லிங்க் வச்சிருக்கிறேன். அங்கே நிறைய ப்ரூஃப்கள் போட்டிருக்கிறேன், பின் பண்ணியும் வச்சிருக்கிறேன். ஓகே, இதுக்கு முதல் சேல் ஆகினது. அப்போ இதை நாங்கள் உருவாக்கி கொடுத்துட்டோம் வைங்களேன், இதில் இருந்து நம்ம கண்டினியூஸாக இப்போ நாங்கள் இல்லைன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரணும். அந்த இடத்துல நாங்கள் ஆக்டிவாக இல்லைன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரணும்னு நம்ம சொன்னோம்னு சொன்னால் அதுக்கு பேசிவ் இன்கம் தான் சரி. இப்போ ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் நீங்கள் அந்த இடத்துல பிளேஸில் வந்து இருந்து ஒர்க் பண்ணால் தான் ஏர்னிங்ஸ் வரும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு மணி மேக்கிங் ஸ்கீமாக இருந்தாலும் சரி, இந்த ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது அல்லது வந்து அந்த தேவை உங்களுக்கு தேவை ஒன்று கட்டாயம் இதுகிட்ட இருக்கணும். அந்த தேவையை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக எஃபர்ட் போடக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அப்படி இல்லாமல் எனக்கு டைம் இல்லை, நல்லா ஸ்டார்ட்ல ஜாயின் பண்ணிட்டு பிறகு டைம் இல்லைன்னு சொல்கிறேன், எனக்கு அது ஒர்க் ஆகுது இல்லை, மொபைல் ஸ்டோரேஜ் இல்லை, இப்படி இல்லை, இதெல்லாம் ஒரு சேலஞ்சிங். நீங்கள் எல்லாத்தையும் அழகாக செட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணாரு. என்னன்னா அவர் ஒர்க் பண்ண போறோம்னு சொல்லி என்ன வாங்கினாரு, கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கிறாரு, வைஃபை கனெக்ஷன் வாங்கியிருக்கிறாரு, எல்லாத்தையும் வாங்கி செட் பண்ணி போட்டு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணு, கிளாஸ் ஃபீஸை ஜாயின் பண்ண அடுத்த நாள் பார்த்தா அவருக்கு அது செட் ஆகுது இல்லை. அப்ப இது என்னன்னா உங்கள்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குதோ. ஓகே, ஒரு கேர்ள் பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்சத்துக்கு மேல ஏர்ன் பண்ணிருக்கிற ப்ரூஃப் பாருங்க, டெலிகிராம் சேனல்ல பின் பண்ணி வச்சிருக்கிறேன். அவ வந்து ஒரு மொபைல்ல தான் ஜாயின் பண்றான். ஓகே, நான் எல்லா வீடியோட எல்லா இடத்துலயும் இவே ஒரு மோட்டிவேஷனா சொல்றேன். இப்ப கிளாஸ் செய்யற அளவுக்கு வந்துட்டா, மொபைல்ல இது பண்றா. அவ ஒர்க் பண்ற ஸ்டைல்ல நாங்களே நிறைய விஷயங்கள் படிச்சோம். அப்போ மொபைல்ல ஒர்க் பண்ணிட்டு வரக்குள்ள ஒரு கட்டத்துல இன்னொரு மொபைல் வாங்கி ஏர்னிங்ஸை டபுள் பண்றா. எல்லா லீகல் வைஸாவும் செய்யறா. இப்போ வந்து 4 லட்சத்துக்கு மேல ஏர்ன் பண்ணிருக்கிறா. ஓகே, தனக்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்குதோ அந்த சோர்ஸை வச்சு அவங்கள உருவாக்க பாக்குறாங்க. நீங்க நினைக்கக்கூடாது இப்போ மொபைல் இருக்குதானே இந்த இவங்க இதுக்கு வந்து நீங்க நினைக்கக்கூடாது கம்ப்யூட்டர் வாங்கக்கூடிய எபிலிட்டி இவங்கள்ட்ட இல்லைன்னு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதுல இருந்து ஏர்ன் பண்ணியே தன்னை வந்து என்ன செய்யறாங்க, டெவலப் பண்ணி கொடுறாங்க. அதான் அந்த மெச்சூரிட்டி லெவல். ஓகே, அப்படி இல்லாம எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு இங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு வேற என்னமோ மாதிரி நினைச்சுதான் இதை ஜாயின் பண்றாங்க. இந்த ஒன்லைன்ல வந்து இந்த மெஜிக்கல் வைஸ் காட்டுறது, ஓவர் நைட்ல ரிச் ஆகுறது, ஒரு ஜிக்ஜாக் வழி, இந்த வழிகள் எதுவுமே செய்யலாது. நீங்க இது மாதிரி எங்கேயாச்சும் வீடியோ எங்கேயுமே ஒரே டைம்ல பை பண்ணணும், டாலர் லட்சக்கணக்கில் வர, செல் பண்ண லட்சக்கணக்கில் வர, இந்த கன்செப்ட் எல்லாம் இங்க இல்லை. சும்மா இருந்துட்டு மணி மேக் பண்றேன். இங்க வந்து வேலை இருக்கும், அந்த வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். அந்த வேலையை நமக்கு நல்லா பழகி எடுத்துன்னு சொன்னா அந்த ஒரு வேலையை வச்சு அதை உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை டபுள் ட்ரிபிளா ஆக்குவோம். ஓகே, அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க $0.001 தந்தாலும் சரி அல்லது $1000 தந்தாலும் சரி, இவங்க சொல்ற வேலையை நீங்க சரியா செய்து கொடுக்கணும். இது ஒவ்வொரு ஆளும் இந்த ஒரு வெப்சைட்ல ஜாயின் பண்றதுமே ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும்னு சொல்லுவாங்களே, அதை வந்து பிழையா விளங்கி கொண்டு உங்களுக்கு நீங்க எப்படி இதை ஃபேஸ் பண்றீங்கன்னா உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க ஃபேஸ் பண்றீங்க. அப்படி இல்லவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டு இதை முடிக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போறீங்க, உங்கள்கிட்ட ஒரு டேபிள் ஒன்று தந்திருக்காங்க. இந்த டேபிள்ல வந்து நிறைய ஃபைல்ஸ் அடங்கி தந்திருக்காங்க. என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு நீங்க இவ்வளவையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இதுக்கு ஒரு லோ ஒன்று இருக்கும். ஒரு ஒர்க்கருக்கு எந்த அளவுக்கு ஃபைல் கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு ஃபைல் தான் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. பட் வந்து ஒவ்வொரு ஃபைலும் வந்து ஒவ்வொரு வகையான பேமெண்ட் இருக்குன்னு வைங்களேன். அதுக்குள்ள ஒவ்வொரு வகையான பேமெண்ட் இருக்கு. உங்களுக்கு அந்த பேமெண்ட் தெரியுது. இதை முடிச்சுட்டு நீங்க அந்த பேமெண்ட் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. இப்ப இதுல இதே மாதிரி தான் நீங்க இங்க ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு பேமெண்ட் வச்சிருக்கு. இப்ப இதுல அந்த கம்பெனி என்னன்னா உங்களை கண்டினியூஸா வைக்கிறியா இல்லையாங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு விளங்க போகுது. என்னன்னா இப்ப நீங்க அந்த ஒர்க் அந்த ஃபைல எடுக்க போறீங்க. முதலாவது நபர் எப்படி எடுப்பாருன்னா ஒரு ஃபைல் ஒன்றை எடுப்பாரு. முதலாவது பிரைஸை பார்த்து நீங்க செலக்ட் பண்றீங்கன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு $2 ஃபைல் எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபைல் வச்ச ஆட்களுக்கே தெரியும் அந்த ஜாப் செய்ய இயலாது, அந்த ஃபைலை கம்ப்ளீட் பண்ணவே இயலாது சொல்லி தெரியும். ஓகேயா, ரைட். இப்போ இந்த ஃபைலை நீங்க எடுத்து நீங்க செக் பண்ணி பாக்குறீங்க, இந்த ஃபைல் வந்து செய்ய இயலாது, அந்த ஜொப்பை உண்மையாவே செய்ய இயலாது. அவங்க உங்களை ஒரு ட்ரிகர் பண்றதுக்காக அதில் வச்சிருக்காங்க, உங்களை அனலைஸ் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. அப்ப இதை என்ன செய்றீங்கன்னா நீங்க அந்த அதை வச்சு போட்டு வேற ஒரு அந்த $2 கை வைக்காம வேற ஒரு ஃபைல் ஒன்று எடுக்கிறீங்க. ஈஸியானது ஒரு $1/2 0.03 இருக்கு, அது ஈஸியா இருக்குது. அப்ப அதை எடுத்து நீங்க கண்டினியூஸா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வரீங்க. அதுலயும் வெரைட்டி யூடியூப் ரிலேட்டட் ஆனது, காப்பி பேஸ்ட் பண்றது, இப்படி இப்படி நான் சொல்றேன் வெரைட்டியானது இருக்கு. அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்க, அந்த $2 ஃபைல எடுத்தாங்க தானே, இவங்க என்ன செய்வாங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு இதொண்ட வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணி காசு எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு $2 தான் எடுப்பாங்க. உண்மையாவது செய்யல, ஆனா இவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு இதை இது பண்ணிட்டு அதையும் கம்ப்ளீட் பண்ணி காசு எடுத்துருவாங்க. எப்படி நீங்க செய்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குன்னா அதை ஒரு மானிட்டர் பண்ணுவாங்க ஆட்கள். மானிட்டர் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா யாரு இந்த பிழையான வேலையை எப்படியா செய்து எடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒருவேளை காசு இவங்களுக்கு வந்த மாதிரி இருக்கலாம், ஆனா லாங் டைம் அவங்க நிறுவனத்துல வச்சிருக்க மாட்டாங்க. என்ன ரீசன்னா சரியான வேலையை செய்யற ஆட்கள் தான் இவங்களுக்கு வேணும்.
பிழையான வேலை செய்யறாக்கள் தேவை. அது நீங்க எடுத்து வைப்பீங்களா? நீங்க ஒரு ஒர்க் ஒரு ஆளுக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னா ஒர்க்கோட ஓனர்னா பிழையான செய்யறாக்கள் நீங்க எடுப்பீங்களா? சரியான ஜாப் செய்யறாக்கள் எடுப்பீங்களா? ரைட். இப்ப அடுத்த தடவை இந்த கம்பெனி என்ன செய்யும் தெரியுமா? அந்த $2 ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா இவர் எதை ஒர்க் பண்றாரோ அதுல ஃபைல கொண்டு வச்சிருவாரு. அதே மாதிரி ஒரே வெப்சைட்ல நிறைய டைப் இப்போ யூடியூப் ரிலேட்டடான வேற சோஷியல் மீடியா ஃபோட்டோஸ் காப்பி பேஸ்ட் பண்றதும் யூடியூப் ஜாப் எடுப்போமே சோஷியல் மீடியா ஜாப் இப்படி ஃபைல்கள் இருக்கு உங்களுக்கு. இப்படி ஃபைல்ல நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன செய்றீங்க சோஷியல் மீடியா ஜாப் தான் செய்றீங்கன்னு சொன்னா ஆனா மத்த ஃபீல்ட் ஒரு நாளைக்கு நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை லொகின் பண்ணினீங்கன்னா அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய எல்லா ஜாப்பும் ஷோ ஆகும் உங்களுக்கு. ஒரு அக்கௌண்ட் 400 ஜாப் 500 ஜாப் 600 ஜாப்ஸ் இப்படி ஷோ ஆகிட்டே இருக்கும். அப்ப நீங்க நம்ம நிறைய வெப்சைட் யூஸ் பண்றோம்னா நீங்க ஒரு நாளைக்கு 5000 ஜாப்புக்கு மேல எக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கும். இதுல நீங்க உங்களுக்கு எது நல்ல சூட்டபிளோ அதைத்தான் தெரிவு செய்யுங்க. இப்படி நீங்க யூடியூப் ரிலேட்டடா செய்ய போகல அந்த ஃபைல் நிறைய ஃபைல் வந்து காப்பி பேஸ்ட்ல மிச்சமாகும் தானே. அப்ப இது வந்து உங்களுக்கு தாரது வேஸ்ட். அதை நிறுவனம் என்ன செய்யணும் மானிட்டர் பண்றாங்க. அடுத்த முறை யூடியூப் ரிலேட்டடான அதாவது சோசியல் மீடியா ரிலேட்டடான ஃபைல்ஸை தான் நிறைய வைப்பாங்க. அந்த ஃபைல் எடுத்து யாரு அந்த ஒர்க்கை கூடுதலா செய்யறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. பிழையான ஜொப்பை உங்களுக்கு தருவாங்க. நீங்க பிழையான ஜொப்பை எடுத்து பார்த்துட்டு அதை ஃபில் பண்ற ஆப்ஷனும் இருக்குது தெரியுமா? நம்ம அதை பிளாக் பண்ணி வைக்கலாம். பாக்குறீங்க அது செய்யல. அதாவது நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபைல் அந்த மெதட்டை பார்க்கக்குள்ள உங்களுக்கு இது செய்யல. அப்ப அதை நீங்க தூக்கி போட்டுருவீங்கன்னு சொன்னா அவங்க திரும்ப அதை வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு அதை காட்ட மாட்டாங்க. அப்ப இன்னும் கூடுதலான ஜொப் வந்து உங்களுக்கு தந்துகிட்டே இருப்பாங்க. ஏன் இது வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் விளங்குதா? அப்ப அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இதுல வாரதாலதான் அப்படி செய்யறாங்க. நீங்களும் அதை அப்படித்தான் ஒர்க் பண்ணணும். இல்லாட்டி உங்களுக்கு பிள்ளையான ஜோப தந்து நீங்க எடுத்து செய்துட்டு அவங்களுக்கே விளங்கும் நீங்க ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஆள். அப்ப உங்களை வச்சிருந்தா அவங்க என்ன செய்யற இதே விஷயத்தை தான் நீங்க இங்கேயும் இன்க்ளூட் பண்ணணும். ஓகேயா? ஸோ மெஜிக்கல் வைஸாவோ எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு சரியான ஒர்க் சரியான இடத்துல இருக்கும். பிள்ளைகள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். அதை வச்சுதான் நம்ம உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது சம்பந்தமான மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இது பண்றேன். இதை ஒரு கம்யூனிட்டி வைஸ்ல ஓகே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பெசிவ் இன்கம் ஸ்கீமா உருவாக்குங்க. இப்போ ஃபேஸ்புக்லையும் மணி மேக்கிங் உருவாக்கலாம். நீங்க ஃபேஸ்புக்ல மட்டும் நான் ஏர்ன் பண்ண போறேன் இமேஜ்ல ராயல்ட்டி ஃப்ரீல மட்டும் நான் ஏர்ன் பண்ணும்போது தயவு செய்து நினைச்சிருவாங்க. இமேஜை யூஸ் பண்ணிட்டு எங்கெங்க மணி மேக் பண்ணிடுமோ அங்க எல்லா இடத்துலையும் நீங்க தாராளமா மணி மேக் பண்ணுங்க. ஸோ ஃபேஸ்புக்ல நீங்க இமேஜோட போட்டு நீங்க அதுல மணி மேக் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வேற இமேஜ் செல்லிங் வெப்சைட்ஸ்கள் இமேஜ்ல டிசைனிங் வெப்சைட்கள் நிறைய இருக்குது. இதுகளில் தாராளமா நீங்க ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு எது மோஸ்ட் சூட்டபிளோ மோஸ்டா எது ஒர்க் ஆகுமோ அதை நீங்க செலக்ட் பண்றது உங்களுக்கு சரியானதா இருக்குமா? ஸோ இதை வந்து நீங்க ஒரு கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி ஒரு மென்டருக்கு இல்லை ஒரு குரூப்ல ஒரு ட்ரஸ்டபிளான பிளேசஸ்ல நிறைய சீனியர்ஸ் ஒரு எக்ஸஸ்ல இது பண்ணணும்னா தாராளமா வெல்ஃபியர் அகாடமியில ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் 6 இயர்ஸா பிசினஸ்ல இருக்கிறோம். நாங்கள் இதுல வந்து உங்களுக்கு ஒர்க் மீடியா குரூப் எக்ஸஸ் தந்துடும். ஜாயின் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதுல ஸ்டாண்டர்ட் பிரீமியம் 2 எக்ஸஸ் உங்களோட கிளாஸ் ஃபீஸ் எக்ஸப் நீங்க ஃபிளெக்சிபிலிட்டியில இருக்குது. அதே மாதிரி நீங்க 1 மாசம் 2 மாசம் கிளாஸ்ல மினிமம் நீங்க 30,000 earn பண்ண வரைக்கும் கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி நீங்க இதுல முழுமையா உங்களோட எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைவ் கிளாஸஸ் நடக்கும். உங்களோட எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏர்னிங்ஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. அது எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோமா. ஸோ தேவையானாக்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது சம்பந்தமான மோர் டீட்டெயில் நான் ஷேர் பண்றேன். கூகுளில் போயிட்டு வெல்ஃபியர் அகாடமி ரிசர்ச் பண்ணுங்க. இந்த சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். அதுல யூடியூப் சேனல்ல போயிட்டு பாருங்க. பிளேலிஸ்ட் இருக்கேன் பாடனை பண்ண வேலைகள் காண்பது நல்லா செக் பண்ணுங்க. நீங்க நல்லா தரவா செக் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோஸும் மணி மேக்கிங் சம்பந்தமானது இருக்கு. கிளாஸ் ஜாயின் பண்ணி நல்ல எஃபர்ட் போடுறாக்கள் தயாரா இருந்தால் நீங்க தாராளமா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அதை வச்சு விளையாட்டுத்தனமா இதாக இருக்கிறார்கள். நீங்க இதை ட்ரை பண்ணாமல் நீங்கள் சும்மா யூடியூப்ல சர்ச் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. ஓகே வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப்